ஏங்க என்னங்க வாங்க. கேவி என்ன உன் வயசுன்னா என் வயசுன்னா சும்மா கொலவர ஏங்க என்னங்க கொலவனே வாங்க. அப்படியே போட்டேன்னா உங்க கொள்ளு பேரன் வயசு இருக்கு எனக்கு என்ன போய் ஏங்க அப்படி நீ சொல்லுங்கிற வாடா போடான்னு சொல்லு. உன்னை பார்த்தா அவனை பாக்குற மாதிரி இருக்குது, அதனால தாங்க வாடா போடான்னு கூப்பிட முடியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, விட்ட என்ன தாலி கூட கட்ட சொல்லும் பொழுது. ஏங்க நீங்க இத ஏங்க ஏங்க ஆயிரீங்க உன்னியா பச்சைக்கிளியே என்னடா அந்த பொண்ணுகிட்ட போய் பிரச்சனை பண்ணீங்கற? நேது பொண்ணா யோ நைனா ஏன்டா இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? அந்த பொண்ணுகிட்டலாம் மோதாத வேணாம், பெரிய கேஸ் ஆயிடும். நான் அதை தான் போட்டு தரலான்னு நினைச்சேன். நீ பேசுற பேச்ச பார்த்தா உன்னதான் முதல்ல போட்டு தரணும். மாமா பாருங்க மாமா உங்க பையனை. ஆஹா பச்சை கிளி சிக்கிட்டான். நம்மள வேற முறைப்படி மாமான்னு கூப்பிட்டுச்சு. அப்ப புள்ளைக்கு கட்டி வச்சிட வேண்டியதுதான். என்ன பிரச்சனை? அவனே கேளு. ஏக்கா பாருங்க அந்த ஆயாவை போய் பொண்ணுன்றாரு, ஏதோ பிளான் பண்றாரு மட்டும் தெரியுது. ஏக்கா எதுக்கா ஊன்னு சொல்ற? அதை கேட்ட எப்பரா தெரியும்? என்ன கேட்கணும். உங்க அக்கா ஊன்னு சொல்லிச்சு, நான் உனக்கு ஊ ஊ அப்படின்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. அதான் எனக்கு தெரியுமே, வந்ததுல இருந்தே என்ன சங்கு ஊதலாம் தானே பாத்துக்கிற. நீ எங்கப்பா அந்த பொண்ணு? நிக்குது பாருமா. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. என்னக்கா உனக்கே பயமா இருக்குதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு எப்படி அமைஞ்சது? அப்பா கோடு போட்டா நீ ரோடே போடுறியா? பரவாயில்லம்மா. ஏய் என்னங்க ரோடு போற கோடு போறன்றீங்க? பெரிய கவுன்சிலர் இவர் ஒரு எம்எல்ஏ, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ரோடு போட போறாங்க. மூக்குல குத்துறோம்டா, உன்னை பார்க்கும் போதுதான் எனக்கு கோவம் முட்டுன்னு வருது. மாமா அந்த ஆளை திட்டுறது இருக்கட்டும் மாமா, எனக்கு பொண்ணு பாத்துக்கிறத பாரு மாமா. நான் அப்புறம் பொண்ணை பாத்துறேன், உங்க அப்பனை ஒரு கேள்வி கேட்டேன். அடா புத்தி கட்ட பூபாலா, இப்பயாச்சும் ஒரு பொண்ணை பார்க்கணும்னு உனக்கு அந்த நாணம் வந்ததே. நல்ல பையன்டா, திட்டிட்ட மன்னிச்சிட்டுனா. மருமகனே நான் பார்க்கல, அவனாமிஞ்சுக்குது. அப்பயே சொன்னா ஜோசிகாரன், உனக்கு கரெக்டா 26 வயசுல தான் பொண்ணு அமையணும். எப்படி அமைஞ்சது பாத்தியா? டேய் உனக்கு கல்யாணம் ஆகும் போது அவனுக்கு 26 வயசு, உன் புள்ளிக்கு இப்ப 10 வயசு ஆகுதாடா. ஏய் எனக்கு அப்பா இல்லடா, எனக்கு ஆப்ப வைக்கிறோம்டா. அந்த ஆளே மறந்தாலும் நீ அவருக்கு ஏத்தி கொடுக்குறியா? ஏமா அடிக்காதப்பா அப்பாவா. மருமகனே என் மேல இவ்வளவு பாசமா அவனுக்கு? இல்ல நான் வெட்டி ஒலி போடுன்னு சொல்றேன். அது இங்க போடாத, ஏரிக்கா போடு, நரி நாய். நான் ஒருத்தங்க நிக்கும் போதே நீங்க அப்பா இவ்வளவு கேக்குறீங்க. நீ இருக்கோதாண்டி இப்படி கேக்குறேன், இல்லன்னா வச்சுக்க நாக்க புடிக்கு நான் இங்கே நாடுகன்னு சாவர அளவு கேட்பேன். மாப்பிள்ள எப்பவுமே நீ என்ன திட்டுறதும் நான் உங்ககிட்ட திட்டு வாங்குறதும் சகஜமா போச்சு. இந்த கதையை விட்டுரு, இது ரொம்ப நாளா நடந்து நிக்குது. பொண்ணை பாச்சா நீ? ஐயோ பொண்ணை காமியா, மச்சான அந்த பொண்ணான்னு பாக்கணும். அது பூமியில அடக்கமா இருக்குமான்னு நான் பாக்கணும், என் பொண்டாட்டி பாக்கணும். நீ பாத்துட்டாடி? பாத்துட்டேன். அது பூமிக்கு அடக்கமா இருக்கிற பொண்ணு இல்ல, பூமியிலே போட்டு அடக்கம் பண்ற. என்னடி முணுமுணுக்குற? என் தங்கச்சி நான் தாண்டி பாப்பேன். நௌரியா சாமத்து காத்து அடிச்சது, சாமந்தி பூவும் வெடிச்சது. டேய் உங்க மாமாவே அழகுல மயங்கி விட்டாருன்னா நீ குடுத்து வச்சு பயந்தாண்ட. இதுங்கதான் பைத்தியம்னு பார்த்தா வந்தவன் அதுக்கு மேல பைத்தியம் பாக்குறானா? கட்டையா ஏங்கறா, உன்னுடைய ஒப்பீனியன் இல்லாம இந்த கல்யாணத்தை நான் பண்ணவே மாட்டேன். உன் தங்கச்சி எப்படி இருக்குது? அது தங்கச்சியோட தாய் கழுவி. ஆனா இதுலயும் ஒரு நல்லது இருக்கு. உன்னை பார்க்கும் போது தானே சிப்பு சிப்பா வருது. உங்க அக்காவை கல்யாணம் பண்ண வரும்போது உங்க அப்பாவை வேத்தி விட்டு இந்த குண்டு பூசினிக்கா போல முன்ன வந்து நின்னல. உன் அழகுன்னா எங்க அக்கா அழகுன்னா என்ன? இப்போ உன் வயசுன்னா அந்த ஆயா வயசுன்னா லாஸ்ட் வரைக்கும் சோறாக்கி போடதான் உனக்கு ஆளு. தொட்ட நீ கெட்ட. மாமா எப்போ பொண்ணு பார்க்கலாம்? பார்த்துட்டீங்களா இல்லை எனக்கு எதாவது வெயிட் பண்றீங்களா? பாக்குறதுக்கு கிடையாது. கம்னரியா நான் சொல்றேன் மாமா, பாக்குறது கிடையாது, அப்படியே அடக்கம் பண்ற வேண்டியதுதான். ஏய் ராணி என்ன சொல்றான் உன் தம்பி? அவன் அந்த பொண்ணுக்கு அடக்கமா இருப்பானா, அவள மாதிரி அடக்கம் இருக்க மாட்டான். இப்பதான் பொண்ணு பார்த்தாங்க மச்சான், அதுங்காட்டி என் வாழ்க்கையில கட்டையை போட்டு அப்படியே கால்றான் வைக்கலாம் பாக்குறியா? நடக்காது. ஏந்துவாமா வரியா இல்ல 4 பேர் வச்சுட்டு சொல்லுவா பட்டு கட்டுவா. யோ அதுன்னா ஆடா மாடா பட்டுன்னு எடுத்துன்னு வந்து கட்டுறதுக்கா? கட்டையா இப்பயே போயிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றான். டேய் சைடிஸ் தலையா, அப்படி சந்தில சிந்து வர்ற போல. ஆனா தான் புள்ளிக்கு எவனுமே இவ்வளவு பெரிய குழி வெட்ட மாட்டான். நீ வெட்டிட்ட, அவன் ஏந்து கூட வர முடியாது.
உருவத்துக்கு ஏற்ற போல கரெக்டா வெட்டுறேன். ரொம்ப சூப்பர். சப்போர்ட் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? நம்ம அம்மாவுக்குன்னு ஒரு ஆசை இருந்தது, அது எப்படியாவது நம்ம நிறைவேற்றிடணும். கடைசி காலத்துல ஆசை இருக்குது அதுக்கு. எவ்வளோ ஆசை இருக்கு அவங்களுக்கு, நிறைவேறாத ஆசை, அதை நம்ம தான் நிறைவேற்றி வைக்கணும். சரி வாங்க, என்னென்ன ஆசை கேட்டு நிறைவேற்றி இப்போ வாங்க போலாம். என்ன ஜனமா காட்டுது அம்மாக்கு என்ன ஆயிடுச்சா என்ன? வாங்க வாங்க போலாம் வாங்க. ஏமா வயடுங்கம்மா கல்யாணம் பண்ண சூழ்ந்துங்கிறீங்க? கல்யாணம் பண்ணா? ஆமாம்மா, நான் கல்யாணம் பண்ணிட்டோமா நானு. இதுங்களுக்கு அம்மாவா? இதுங்களே வயசான மாதிரி இருக்குது. என் வாழ்க்கையில விலகு ஏத்த சொன்னா எனக்கே 3 நாட்டு விலகு ஏத்திட்டியாடா டேய். நீலாம் அப்பனடா. மோனே, இதெல்லாம் என்னுடைய கடமை, செஞ்சுதான் ஆவேன். போடா எருமை. மச்சான் என்ன அப்பா பார்த்து அப்படி சொல்லிட்ட? அம்மா இல்லைன்னா அப்பா தான்டா 2வது அம்மா. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். கண்ணா முடியும் தாலியை கட்டு. காலங்காலமா நீ மாட்டு கஞ்சி குடிச்சு நடக்கலாம். அப்படி சொல்றா கட்டையா? ஏய் ஆட்டு புடுக்க, அப்படிதான்டா சொன்னேன். இதுக்கு மேல சொன்னா உசார் ஆயிடுவான்டா. ஏமா நீ ஒரு வாட்டி சொல்லுமா. நான் என்ன சொல்றதுப்பா? நான் செத்துட்டேனே, ஊரெல்லாம் போய் சொல்லு. நீ உயிரோட இருக்கும்போது எப்படிப்பா சொல்றது? நீ உனக்கு செத்துரு, நான் போய் சொல்றேன். இதுக்கு தான் நீ எங்க அப்பனும் கங்கணம் கட்டின்னு தெரியுறீங்களா உங்களா? என்ன மச்சான் பொண்ணு எதிர போய் இப்படி கோவப்பட்டு பேசுற? கட்டிங் மாட்டேன்னு சொல்லிட்டு போரு, அப்புறம் உன் வாழ்க்கை கஷ்டமாயிடும். யோ இதெல்லாம் சொல்லி கொடுக்க வளர்க்க மாட்டேன் பிள்ளைகிட்ட. அது பேர் பொண்ணு பார்த்து வெக்கப்படுது உன்னை பார்த்து. நீ மாப்பிள்ளையா அவன் மாப்பிள்ளையா? இந்த பக்கம் வாயா. என்ன பார்த்து வைக்க மாப்பிள்ளை அவருமா. என்னம்மா நடக்குது இங்க? உன்னை பொண்ணு பொண்ணுன்றாங்க. பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்கம்மா. ஆம்பளை என்ன சொல்லுவாங்க? உன்னை ஆம்பளைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆயானுவாங்க. பிறந்ததுலேருந்து பார்க்கல அப்பாவை. நீ பின்னால் நிக்கிறாரு பாருமா. அப்பா அழுகுறாரு, என்னன்னு கேளுமா. அப்பா மாதிரியே இருக்கிறாரு, சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கிறாரு. ஏமா நான் சின்ன வயசுதாம்மா, என்ன போய் அப்பான்றீங்க? என்ன விதி என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழியா. சின்னவங்க எங்க பாரு, யாரோ கும்பலா இருக்காங்க. இன்னும் மாமா அழுகுதே. அது ஒண்ணுல தக்காளி, மாமாவுக்கு கல்யாணம். கல்யாணமா? மாப்பிள்ள பாத்தியா, என் பொண்ணே கரெக்டா தும்பிடுச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே தூக்கல் தான். நீ இது தும்பனா நல்லதா, எனக்கு கெட்டதுயா. கல்யாணம் சந்தோஷம் தானே பண்ணா, மாமா ஏன் அழுகுது? ஆமா பொண்ணு யாரு? அங்க பாரு. என்னடா தக்காளி ஆச்சரியப்படுற? அழகா இருக்குதா பொண்ணு? அதான் மாமா அழுகுது. தக்காளி அது சாதாரண கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். கொட்டி கொட்டி இப்படி ஓடா நிக்கிறாரு, கம்முன்னு நிக்கிறீங்களே, கேளுங்க அழுங்க பார்த்து அப்பாவை. ஆமா ஓடா தெரிஞ்சுக்கிறாரு. ஐயோ ஓடுறாரு, ஓடியாங்க 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 ஓடுறாரு. புடிங்க 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 ஓடுறாரு ஓடுறாரு.